அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, டிஎன் செட், டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ், இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பிக்கு ஆகஸ்ட் மந்த் நோட்டிஃபிகேஷன், யூஜிடிஆர்பிக்கு செப்டம்பர் மந்த், டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ்க்கு இந்த மந்த் மே மந்த் நோட்டிஃபிகேஷன், டிஎன் செட் இயர்லி ட்வைஸ், ஆர்ட்ஸ் டிஆர்பி ஆல்ரெடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, டிஆர்பி ஆர்ட்ஸ், டிஎன் செட், டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருந்த ஒரு கொஷின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஈஸியான ஷார்ட்கட் இருக்குது அண்ட் டைரக்ட் ப்ரொசீஜரும் உங்களுக்கு சொல்லித்தரேன். யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, டிஆர்பி ஆர்ட்ஸ், டிஎன் செட், டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ், இந்த எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க எல்லோருக்குமே இந்த கொஷின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, என்ன கொடுத்துருக்குறாங்க? பிபி ப்ளஸ் கியூக்யூ இஸ் ஈக்குவல் டு ஆர், ஒரு லெக்ரான்ஜிஸ் டைப் ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம குரூப்பிங், நான் குரூப்பிங் எப்படியோ சால்வ் பண்ண போகிறோம். ஃபைனல் ஆன்சர் எஃப் ஆஃப் C1, C2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இந்த C1, C2 இவங்க கொடுத்துருக்கிற ப்ராப்ளமில் LMN அப்படிங்கிற ஜென்ரல் கான்ஸ்டன்ஸ் இருக்குது. வேரியபிள் XYZ ஜென்ரல் கான்ஸ்டன்ஸ் LMN இருக்குது. இப்போ ஃபைனலாக வர ஆன்சரில் இந்த எஃப் ஆஃப் C1, C2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வர ஆன்சரில் C1, C2வில் LMN இன்வால்வ் ஆகிருக்கும். C1 அல்லது C2 எதுலையாவது கண்டிப்பாக என்ன வந்திருக்கும்? LMN வந்திருக்கும். இதான் சிம்பிளான ட்ரிக். நீங்கள் ஆப்ஷன்ஸை பாருங்கள். LMN இன்வால்வ் ஆகியிருக்க ஒரே ஆப்ஷன் பி மட்டும்தான். அதில் C1ல் இன்வால்வ் ஆகிருக்கு. மற்ற எந்த ஆப்ஷன்லையுமே LMN இல்லை. ஏன்னா ஜென்ரல் கான்ஸ்டன்ட் LMN இருக்குதுன்னா அந்த C1, C2வில் LMN உள்ளே வந்துடும். கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். அது நீங்கள் குரூப்பிங்கில் போட போகிறீங்களோ, நான் குரூப்பிங்கில் போட போகிறீங்களோ, அது முக்கியம் இல்லை. பட் given LMN general constants கன்ஃபார்மாக ஆன்சரில் வரும். ஸோ இந்த சின்ன ட்ரிக் தெரிஞ்சால் போதும். என்டையர் ப்ராப்ளம் செய்யவே வேண்டாம். நீங்கள் ஆப்ஷன் பின்னு சொல்லிடலாம். ஓகே, இதை நம்ம டைரக்ட் ப்ரொசீஜரில் எப்படி போடணும்னா, ஸ்மால் பியோட கோஎஃபிஷியன்ட் கேபிட்டல் P, MZ மைனஸ் NY, கேபிட்டல் Q NX மைனஸ் LZ, கேபிட்டல் R LY மைனஸ் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? MX, LY மைனஸ் MX. நம்ம நான் குரூப்பிங் கீழே தான் இதை போட போகிறோம். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுவீங்க. dx பை கேபிட்டல் P இஸ் ஈக்குவல் டு dy பை கேபிட்டல் Q இஸ் ஈக்குவல் டு dz பை Rன்னு எழுதுவீங்க. உங்களுக்கு குரூப்பிங் பண்ண முடியல, நான் குரூப்பிங் கீழே தான் வருது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம LMN கண்டுபிடிக்கணும். அந்த LMN எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, LP ப்ளஸ் MQ ப்ளஸ் NRை 0வாக மாற்றணும். அதாவது LP ப்ளஸ் MQ ப்ளஸ் NRோட வேல்யூ 0 வர மாதிரி நம்ம LMN கேல்குலேட் பண்ணணும். நம்ம LMNை LMNமே எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு LP ப்ளஸ் MQ ப்ளஸ் NR ஈஸியாக 0 வந்துடும். நீங்கள் போட்டு பாருங்கள். L இன்ட்டு MZ மைனஸ் NY ப்ளஸ் M இன்ட்டு NX மைனஸ் LZ ப்ளஸ் N இன்ட்டு LY மைனஸ் MX சிம்பிளிஃபை ஆகி உங்களுக்கு என்ன வந்துடும்? 0 வந்துடும். LP ப்ளஸ் MQ ப்ளஸ் NRோட வேல்யூ 0 வந்துடும். ஸோ ரேஷியோ ரிசல்ட் படி நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் dx பை கேபிட்டல் P இஸ் ஈக்குவல் டு dy பை கேபிட்டல் Q இஸ் ஈக்குவல் டு dz பை R போடுறோம்ல. ரேஷியோ ரிசல்ட் படி LP ப்ளஸ் MQ ப்ளஸ் NR 0னா LDX ப்ளஸ் MDY ப்ளஸ் NDZம் 0. நீங்கள் ஜஸ்ட் இன்டகிரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு LX ப்ளஸ் MY ப்ளஸ் NZ இஸ் ஈக்குவல் டு C1. அந்த சைட் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு கான்ஸ்டன்ட் C1 வரும். ஸோ C1ஓட ஐடென்டிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சுனாலே எஃப் ஆஃப் C1, C2 இஸ் ஈக்குவல் டு 0ல் உங்களுக்கு C1 பொசிஷனில் LX ப்ளஸ் MY ப்ளஸ் NZ வந்திருக்கு. இந்த இடத்துல கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். நான் ரொம்ப ஈஸியான ட்ரிக் வேறு சொல்லி கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு C2 கேல்குலேட் பண்ணலாம். C2 கேல்குலேட் பண்ணுறதுக்கு அகைன் ஒரு இன்டகிரேஷன் பண்ணணும். அதுக்கு இன்னொரு LMN கேல்குலேட் பண்ணணும். LP ப்ளஸ் MQ ப்ளஸ் NRோட வேல்யூ 0 வர மாதிரி இன்னொரு LMN நம்ம சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ண LMNமே எடுத்து செஞ்சோம். இண்டிபெண்ட்டாக அகெயின் ஒரு LMN நம்ம கேல்குலேட் பண்ணணும். அந்த LMN என்ன பண்ணணும்னா LP ப்ளஸ் MQ ப்ளஸ் NRO 0 ஆக்கணும்.
நமக்கு கேபிட்டல் P தெரியும், mz மைனஸ் ny, கேபிட்டல் Q nx மைனஸ் lz, கேபிட்டல் R ly மைனஸ் mx. இப்போ இந்த எலமெண்ட்க்கு நம்ம x, y, z சூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு x இன்ட்டு mz மைனஸ் ny ப்ளஸ் y இன்ட்டு nx மைனஸ் lz ப்ளஸ் z இன்ட்டு ly மைனஸ் mx எல்லாம் கேன்சல் ஆகி 0 வந்துடும். ஸோ அடுத்த எலமெண்ட்னா நம்ம xyzஐ எடுக்கிறோம். LP plus MQ plus NRோட வேல்யூ 0னா ரேஷியோ ரிசல்ட் படி LDX plus MDY plus NDZோட வேல்யூம் 0 தான். நம்ம எலமெண்ட்டை XYZன்னு எடுத்திருக்கோம். ஸோ XDX plus YDY plus ZDZ is equal to 0 இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். x squared by 2 plus y squared by 2 plus z squared by 2 is equal to அங்கே C2 by 2ன்னு எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடில் வர கான்ஸ்டண்ட்டாக C2 by 2. அப்போ C2 is equal to x squared plus y squared plus z squared. இது டைரக்ட் ப்ரொசீஜர், பட் ஈஸியான ஷார்ட்கட் இருக்குது. இந்த லக்ராஞ்சியன் மெத்தடை நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு புரிதலோட பார்த்துருந்தீங்கன்னா எலமெண்ட்ங்கிற ஜென்ரல் கான்ஸ்டன்ட் கொஷினில் இருக்குன்னா வர ஆன்சரில் அந்த C1 அல்லது C2ல ஏதோ ஒன்றில் எலமெண்ட் இன்வால்வ் ஆகும். அவ்வளோதான். கொஷினை ரீட் பண்ண உடனேயே நீங்கள் ஆப்ஷன் மீன் சொல்லிடலாம்.